தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் மாநாடு நடத்துகின்றார். மதுரையில் மாநாடு நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுடைய திறனை காண்பிப்பதற்காக மாநாடுகள் நடத்தும். நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்தியது. மே மாதம் 31ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் மாநாடு நடத்துகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுக, திமுக ஆகியவை மாநாடு நடத்தும். இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியும் மாநாடு நடத்துகிறது. வருகிற டிசம்பர் மாத இறுதியில் மதுரையில் மாநாடு நடத்தப்படும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடம் தரும் கட்சியுடன் தான் தங்களுடைய கட்சி கூட்டணி என்று தெரிவித்துள்ளார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அமைச்சரவையில் பங்கு தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என்று தெரிவித்துள்ளார். தங்களுடைய கட்சியின் திறனை காண்பிப்பதற்காக வருகிற டிசம்பர் மாத இறுதியில் மதுரையில் மாநாடு நடத்தப்போவதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். வருகிற டிசம்பர் மாதம் இறுதியில் புதிய தமிழகம் கட்சி மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது.